இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சகோதரர் இத்தோ நெதன்யாகு ஈரானிய தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று பரவும் செய்திகள் உண்மையா? சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாய் பரவும் இந்த தகவலின் பின்னணி என்ன? இதோ விரிவான மற்றும் முழுமையான உண்மைகளுடன் கூடிய விவரங்கள். விழிப்புடன் இருங்கள். கடந்த சில மணி நேரங்களாக எக்ஸ், டெலிகிராம் மற்றும் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த தகவல் மிக வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. பலரும் இது உண்மையான செய்தி என்று நம்பி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் எமது ஆய்வின்படி இது முற்றிலும் பொய்யான மற்றும் ஆதாரமற்ற செய்தி என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இத்தோ நெதன்யாகு யார் என்பதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிரதமரின் சகோதரர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் தனது சொந்த துறையில் ஒரு சிறந்த அறிஞராகவும் பல சாதனைகளை படைத்தவராகவும் அறியப்படுகிறார். அவர் ஒருபோதும் அரசியலில் நேரடியாக ஈடுபட்டது கிடையாது. அவர் ஒரு கதிரியக்க நிபுணர் மற்றும் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர். அவர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளிலோ அல்லது அரசாங்க பதவிகளிலோ தற்போது எந்த பொறுப்பிலும் இல்லை. அவரது பணி என்பது மருத்துவம் மற்றும் இலக்கியம் சார்ந்ததாகவே எப்போதும் இருந்து வந்துள்ளது. இது போன்ற வதந்திகள் அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன. இந்த வதந்தி எங்கிருந்து தொடங்கியது? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போதைய பதற்றமான போர் சூழலே இத்தகைய வதந்திகள் உருவாவதற்கு முக்கிய காரணமாகிறது. போர் நடக்கும் நேரங்களில் இரு தரப்பினரும் இத்தகைய பொய் பிரச்சாரங்களை ஆயுதமாக பயன்படுத்துவது வழக்கம். இது ஒரு ஆபத்தான போக்கு. ஈரான் தனது ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவியதை தொடர்ந்து இஸ்ரேலின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இலக்கு வைக்கப்படுவதாக திட்டமிட்டு வதந்திகள் கிளப்பப்படுகின்றன. இதன் நோக்கம் பொதுமக்களிடையே ஒரு விதமான குழப்பத்தையும் தேவையற்ற பயத்தையும் ஏற்படுத்துவதே ஆகும். நாம் இதனை உணர வேண்டும். இத்தோ நெதன்யாகு கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பகுதிகளில் எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவில்லை என்பதை சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் மற்றும் உள்ளூர் செய்தியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அவர் அந்த நேரத்தில் தனது இல்லத்தில் பாதுகாப்பாக இருந்ததாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. வதந்திகள் எப்போதுமே வேகமானவை, ஆனால் உண்மை நிலையானது. இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகமோ அல்லது இஸ்ரேலிய இராணுவமோ இத்தகைய ஒரு பெரிய இழப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஒரு முக்கிய பிரமுகரின் மரணம் என்பது ஒருபோதும் மறைக்கப்பட முடியாத ஒன்று. அவ்வாறு இருக்கும்போது இத்தகைய செய்திகள் வெறும் கற்பனையானவை என்பது தெளிவாகிறது. அரசு அறிவிப்புகளை மட்டுமே நம்புங்கள். இது ஒரு வகையான உளவியல் போர் முறை. போர்க்களத்தில் நேருக்கு நேர் மோதும் அதே வேளையில் எதிர்த்தரப்பை அச்சுறுத்தவும் அவர்களின் மன உறுதியை குலைக்கவும் இத்தகைய பொய்கள் திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இது மிகவும் ஆபத்தான மற்றும் தந்திரமான ஒரு தகவல் போர் முறை ஆகும். நாம் இதனை நிதானமாக அணுக வேண்டும். மக்களை பீதியடைய செய்வதற்காகவும் சமூக அமைதியை குலைக்கவும் மிக நுணுக்கமாக இத்தகைய செய்திகள் வடிவமைக்கப்படுகின்றன. ஒரு சிறிய பொய் சமூக வலைதளங்களின் மூலம் சில நிமிடங்களில் உலகம் முழுவதும் பரவி விடுகிறது. இது போன்ற தகவல் தொழில்நுட்ப தவறுகளை நாம் விழிப்புணர்வுடன் கையாள வேண்டும். நெதன்யாகு குடும்பத்திற்கு ஒரு நீண்ட இராணுவ மற்றும் வரலாற்று பின்னணி இஸ்ரேலிய வரலாற்றில் உண்டு. அந்த புகழ்பெற்ற பாரம்பரியமே அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மீது இத்தகைய வதந்திகள் மீண்டும் மீண்டும் பரவுவதற்கு ஒரு மறைமுக காரணமாக அமைகிறது. இந்த வதந்திகள் அரசியல் லாபங்களுக்காக உருவாக்கப்படுகின்றன. அவர்களின் மூத்த சகோதரர் யோனாதன் நெதன்யாகு 1976 நடைபெற்ற புகழ்பெற்ற என்டபி மீட்பு நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய பிணை கைதிகளை காக்கும் பணியில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தவர். அவரது தியாகம் இன்றும் போற்றப்படுகிறது. அதே போன்ற ஒரு பிம்பத்தை இத்தோவின் மீது கொண்டுவர வதந்தி பரப்புபவர்கள் முயற்சிக்கிறார்கள். இராணுவத்தில் இல்லாத ஒரு குடிமகனாக வாழும் இத்தோ நெதன்யாகு போன்றவர்களை குறிவைப்பதன் மூலம் இஸ்ரேலிய சமூகத்தின் நம்பிக்கையையும் அடித்தளத்தையே அசைக்க முயற்சி செய்கிறார்கள். இது போன்ற செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை. ஒரு தனிநபரின் உயிருடன் விளையாடும் இத்தகைய வதந்திகள் மிக கொடூரமானவை. பொதுமக்கள் இத்தகைய பரபரப்பான செய்திகளை பார்த்தவுடன் உடனே உணர்ச்சிவசப்படுவது இயல்பானது. ஆனால் நாம் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு பகிரும் முன் அதன் உண்மைத்தன்மையை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்க வேண்டியது மிக அவசியமாகும். உங்கள் ஒரு பகிர்வு பலரின் நிம்மதியை குலைக்கக்கூடும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு செய்தி உண்மையானதா என்பதை நாம் எப்படி சரிபார்ப்பது? முதலில் அந்த செய்தியின் மூல ஆதாரத்தை சரிபார்க்க வேண்டும். வெறும் ஒரு சமூக ஊடக பதிவை மட்டும் வைத்துக்கொண்டு எதையும் தீர்மானிக்க கூடாது. செய்திகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வது உங்கள் கைகளில் உள்ளது. நம்பகமான சர்வதேச செய்தி நிறுவனங்களான BBC, AFP, ராய்ட்டர்ஸ்
அல்லது அந்தந்த நாட்டு அதிகாரப்பூர்வ அரசு அறிக்கைகளை மட்டுமே நாம் முதன்மையாக கொள்ள வேண்டும். அவசரம் காட்டி வதந்திகளுக்கு துணை போகக்கூடாது. பொறுப்புணர்வோடு செய்திகளை அணுகுவது ஒரு சிறந்த குடிமகனின் அடையாளம். சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான பாட் எனப்படும் தானியங்கி கணக்குகள் மூலம் இத்தகைய வதந்திகள் ஒரே நேரத்தில் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. இவை மனிதர்களால் அல்லாமல் இயந்திரங்களால் இயக்கப்படுபவை. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் அதனை உண்மை என நம்ப வைக்க இவை முயற்சிக்கின்றன. இதன் மூலம் ஒரு பொய்யான செய்தி மிக குறுகிய காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைகிறது. இது ஒரு டிஜிட்டல் யுகத்தின் மிகப்பெரிய சவாலாகும். இத்தகைய தானியங்கி தாக்குதல்களை முறியடிக்க நாம் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் தயாராக இருக்க வேண்டும். வதந்திகளை தவிர்ப்போம். உண்மையில் இத்தோ நெதன்யாகு தற்போது இஸ்ரேலில் தனது வழக்கமான மருத்துவ மற்றும் இலக்கிய பணிகளில் ஈடுபட்டுள்ளார். அவர் முழுமையான உடல் நலத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்கிறார். அவரை பற்றி வரும் செய்திகள் யாவும் விஷமிகளின் வேலை என்பதை நாம் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்கிறோம். உண்மை எப்போதும் ஒளி வீசும். அவரை பற்றிய இத்தகைய கீழ்த்தரமான வதந்திகள் அவரது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் மற்றும் அவரை நேசிக்கும் வாசகர்களையும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளன. ஒருவரின் தனிப்பட்ட வாழ்வை சிதைக்கும் இத்தகைய செயல்களை நாம் ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. அமைதியை நிலைநாட்டுவது நமது கடமையாகும். தகவல்களை பகிர்வதில் நமக்கு ஒரு சமூக மற்றும் அறநெறி சார்ந்த பொறுப்பு உள்ளது. உறுதிப்படுத்தப்படாத அல்லது போலியான செய்திகளை தெரிந்தே பகிரும் பட்சத்தில் அது சட்டப்படி ஒரு பெரிய குற்றமாகும். நாம் பகிரும் ஒவ்வொரு செய்தியும் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர வேண்டும். பொய் செய்திகளை பரப்புபவர்கள் மீது இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச சட்டங்களின் கீழ் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. டிஜிட்டல் தடயங்களை வைத்து இத்தகைய வதந்திகளின் மூலத்தை கண்டறிய முடியும். சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எனவே போலி செய்திகளிலிருந்து தள்ளியே இருங்கள். இத்தகைய வதந்திகள் ஒரு நாட்டின் அரசியலை மட்டும் பாதிக்காமல் உலக அளவில் பங்குச் சந்தைகளிலும் பொருளாதாரத்திலும் கூட தேவையற்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சர்வதேச உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தவும் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைக்கவும் இத்தகைய பொய்கள் திட்டமிட்டு ஏவப்படுகின்றன. இது ஒரு உலகளாவிய பிரச்சினை. பொருளாதார ஸ்திரத்தன்மையை குலைப்பதும் முதலீட்டாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதும் இது போன்ற போலி செய்திகளின் முக்கிய மறைமுக நோக்கமாகும். நாம் விழிப்புடன் இருப்பதன் மூலம் இத்தகைய பொருளாதார தாக்குதல்களை தவிர்க்க முடியும். செய்திகளை ஆராய்ந்து அதன் பின்னணியை தெரிந்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிலவ வேண்டுமானால் உண்மையான மற்றும் நம்பகமான தகவல்கள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும். பதற்றமான போர் சூழலில் நிதானமாக செயல்படுவது மட்டுமே உயிரிழப்புகளையும் தேவையற்ற பாதிப்புகளையும் குறைக்கும். தகவல் தெளிவு என்பது அமைதிக்கான முதல் படி. சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் இத்தகைய பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நாடுகளுக்கு இடையிலான தகவல் தொடர்பு தெளிவாக இருக்க வேண்டும். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலம் நாம் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும். ஒற்றுமையே வலிமை. வருங்காலத்தில் டீப் ஃபேக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இத்தோ நெதன்யாகு பேசுவது போன்றே கூட வீடியோக்கள் அல்லது ஆடியோக்கள் உருவாக்கப்படலாம். அத்தகைய நவீன தொழில்நுட்ப தவறுகளை கண்டறிய நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். தொழில்நுட்பம் ஒரு வரம் அல்ல, அது ஒரு சவாலாகவும் மாறலாம். கண்களால் காண்பதையும் காதுகளால் கேட்பதையும் கூட ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது இன்றைய டிஜிட்டல் காலத்தின் கட்டாயமாகும். எதையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். தொழில்நுட்பத்தை நன்மைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். விழிப்புணர்வுடன் செயல்படுவோம். இதுவே நமது பாதுகாப்பு. இத்தோ நெதன்யாகு ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் பல நாடுகளிலும் மதிக்கப்படுகிறார். அவரது படைப்புகள் மனித நேயத்தையும் அமைதியையுமே போதிக்கின்றன. அத்தகைய ஒரு மேதையின் மரணம் குறித்த வதந்திகள் அவரது எழுத்துக்களை வாசிக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளன. இது மிகவும் வருத்தத்திற்குரியது. அவரது புகழ் மீது திட்டமிட்டு தூற்றப்படும் இந்த மரண வதந்தி அவரது பங்களிப்பை குறைத்து மதிப்பிட விஷமிகள் செய்யும் முயற்சியாகும். இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. படைப்பாளர்கள் எப்போதுமே தங்களின் படைப்புகள் மூலமாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வதந்திகளுக்கு செவி சாய்க்காதீர்கள். எனவே எமது நேயர்களே, இத்தோ நெதன்யாகு குறித்த செய்தி முற்றிலும் பொய்யானது மற்றும் ஆதாரமற்றது என்பதை நாங்கள் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்கிறோம். இது போன்ற பரபரப்பான வதந்திகளை ஒருபோதும் மற்றவர்களுக்கு பகிராதீர்கள். உண்மைக்காக குரல் கொடுப்போம், வதந்திகளை வேரறுப்போம். உண்மை எப்போதும் நிலைக்கும், பொய்கள் தற்காலிகமானவை.
நாம் விழிப்புடன் இருப்பதன் மூலம் மட்டுமே இத்தகைய தகவல் போர்களில் வெற்றி பெற முடியும். ஆதாரங்களை தேடுங்கள், உண்மையை மட்டும் நம்புங்கள். உங்களின் ஒத்துழைப்புக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். விழிப்புடன் இருப்போம். இந்த வீடியோவை உங்களால் முடிந்த அளவு உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உண்மையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல உதவுங்கள். விழிப்புணர்வே மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை நாம் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறோம். வதந்திகளுக்கு எதிரான இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். நமது ஒரு சிறிய விழிப்புணர்வு பகிர்வு ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும். உண்மையான தகவல்களை மட்டுமே ஆதரிப்போம், சமூகத்தை காப்போம். டிஜிட்டல் உலகில் ஒரு நேர்மையான குடிமகனாக செயல்படுவோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. இறுதியாக நாம் மீண்டும் ஒரு முறை மிக உறுதியாக கூறுகிறோம், இத்தோ நெதன்யாகு உயிருடன் இருக்கிறார். அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். அவரை பற்றிய செய்திகள் யாவும் வெறும் கட்டுக்கதைகளே. உண்மையை மட்டும் நம்புங்கள். எமது ஆய்வுகள் எப்போதும் உங்களுக்காக தொடரும். உண்மையை அறிவோம். எப்போதும் நம்பகமான மற்றும் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை தொடர்ந்து பின்தொடருங்கள். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அறிவூட்டப்பட்ட சமூகமாக நாம் மாறுவோம். வதந்திகளை முறியடிப்போம். எமது தேடல் என்றும் தொடரும். இந்த இக்கட்டான போர் சூழலில் நிதானமாக இருப்பது மட்டுமே மிக முக்கியமானது. எந்தவொரு அவசர முடிவுகளுக்கும் வதந்திகள் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அமைதியான மற்றும் தெளிவான சிந்தனை மட்டுமே நம்மை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். அமைதியான தேடல் எப்போதும் சரியான மற்றும் தெளிவான முடிவை தரும். உண்மையை நேசிப்போம். சமூகத்திற்கு உண்மையான தகவல்களை மட்டுமே வழங்குவோம். ஒரு சிறந்த எதிர்காலத்தை விழிப்புணர்வுடன் உருவாக்குவோம். நம்முடைய இந்த தகவல் பயணம் தொடரும். விழிப்புடன் இருங்கள். இத்தோ நெதன்யாகு குறித்த இந்த தகவலை நாங்கள் தொடர்ந்து மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். மேலும் புதிய விவரங்கள் ஏதேனும் கிடைத்தால் எமது சேனலில் உடனே தெரிவிப்போம். இணைந்திருங்கள். உண்மையை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். உண்மையை காப்போம், வதந்திகளை வீழ்த்துவோம். இது போன்ற விரிவான ஆய்வுகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம். விழிப்புடன் இருங்கள். உண்மையை அறிவீர்.